அன்பு நேயர்களே, உலகெங்கும் வாழும் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். செப்டம்பர் மாதத்தில் மகர ராசி மகர லக்ன நேயர்களுக்கு என்ன நடக்கும் என்பது ஒரு எதிர்பார்ப்புக்குரிய சூழ்நிலைகள் இப்பொழுது எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தால் அப்படியே புரளும், ஏற்கனவே கெட்டு இருந்தால் அப்படியே புரளும். அவங்கவுங்களோட ஜாதக விதிப்படி நல்லதும் கெட்டதும் திசாபுத்தி அந்தரணத்துக்கு ஏற்ப உங்களோட செயலை அழகாக செய்யுங்க. உங்களை பொறுத்தவரை சின்ன உதாரணங்க, ஒரு இட்லியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம், தண்ணியை ஊற்றுறோம், மாவு கலந்து அதில் ஊற்றி அதை மூடி வைக்கிறோம். இது மாதிரி 5 வகையான பக்குவத்தில் தான் இந்த ராசி பலனானது நடக்குது. அப்போ சரியான ஹீட்டு கொடுத்துருக்கோமா, நீங்கள் எல்லாத்தையும் மூடி வச்சுட்ட, அங்கே அடுப்பே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதே நேரத்தில் வச்சது சரியாக வெந்திருக்கா, நம்ம மட்டும் தூக்கி வெளில வச்சுட்டா வேகலைன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுக்கு பிறகு நல்லா வெந்துருச்சு, சரி எடுக்கலாம் அன்ட்டு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஆள் வரணுமே. எடுத்து வச்சதுக்கு வயிற்று வாரேன்னு லேட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்காரோ இல்லை இருப்பாங்க, இல்லை வயசானவங்களோ இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு பாதிக்கும் மனசு. அடுத்தது டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போனால் எல்லாத்தையும் செஞ்ச பிறகு எல்லாத்தையும் வாங்கிட்டு மறந்துட்டு வச்சுட்டு போகிறதும் இருக்குது. இது மாதிரி நிலையெல்லாம் இந்த மகர ராசி நேயர்களுக்கு நிறைய சோதனை வரும். அவங்க மகர ராசி நேயர்கள் எப்படின்னா, எந்த வேலையும் டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகணுன்ட்டு தொடர்ந்து வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன கை கால் இருக்கிற வரை நான் உழைக்க போகிறேன், இல்லாட்டினா யாராவது அவஸ்தைப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல மனசு, ஒரே வார்த்தை தான், முடியும் முடியாது, நடக்கும் நடக்காது, இந்த 2 வார்த்தையில் தான் அவங்க வாழ்க்கையை பயணிச்சுட்டு போவாங்க. அங்கே இருக்கிற சனி பகவானுடைய பவர் அப்படி தான், அது சொந்த வீடு தான். ஆனால் அதை விட குரு அங்கே இருக்காருன்னா, அவர் விரையாதிபதியாக இருக்கிற குரு அங்கே நீச்சமாக போயிடுறாரு. அப்போ எண்ணத்தில் நான் ஏன் தேவையில்லாத இவங்களோட போராடணும், இவங்களுக்காக என்னத்துக்கு பேசணும், இப்படி மனசை அடக்கி வச்சுக்கிற தன்மையில் இருப்பாங்க. அதே 7 கூடிய சந்திரன் தானே, அந்த இடத்துல வந்தால் சந்திரன் என்ன பண்ணிடுவான், சூரியன் சந்திரன் செவ்வாசாரத்தில் போகிறான். அங்கே அபிஜித்துன்னு ஒரு நட்சத்திரம் வரப்போகுது. இது மாதிரி இந்த அபிஜித்தெல்லாம் வெடிகுண்டு போடுற மாதிரி வீட்டில் திடீர்னு ஏதாவது உறவுகள் வருவாங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரங்க வீட்டில் விருந்தாடி வரவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க பிஸியாக இருப்பாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, அங்கே போயிடுவாங்க, இங்கே போயிடுவாங்க, தோட்டம் துறவுகளுக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கிறதுனால மகர ராசிக்காரவங்க வீட்டில் யாரும் விருந்தாடி வர மாட்டாங்க. அப்படி வந்தால் திடீர்னு வந்துடுவாங்க. அப்போ இப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், அப்படி பார்த்தாலும் மன கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இன்றைக்கி 8ல் இருக்கிற சூரியன் 8ஆம் அதிபதி தான் வீட்டில் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் இருக்கும். வெளிநாடுகளுக்கு போகிறதோ, இல்லை அது சம்பந்தமாக அரசாங்கத்திட்ட பதில் எதிர்பார்ப்பதோ, இல்லை தன்னோட பிள்ளைங்கள் மூலமாக பூர்வீக சொத்தின் மூலமாக ஏதேனும் பலன் வருமா என்ற கேள்விக்கு தன்னை வச்சிருக்க நேரமும் கூட இது. ஆனாலும் இவர்களுடைய எதிர்பார்ப்பின் பிரகாரம் இவர்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகளே நமக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. அதனால் இவங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா அதுதானே செய்யும். இவங்க அறிவுக்கு தகுந்த மாதிரியே கற்றுக் கொடுத்துருவாங்க. அதோட அறிவுக்கு தகுந்த மாதிரி இவங்களோட இணைஞ்சி போகும்போது இவங்க சொன்னதே திருப்பிட்டு சொல்லும். அப்போ இவங்க தலைவலியாக இருக்கும். இவங்க அந்த பிள்ளைங்க இஷ்டத்துக்கு விட மாட்டாங்க. விட்டால் தானே அது இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது. நல்ல கண்டிப்பு, நிறைய கண்டிப்பு. அந்த காலத்தில் அந்த கண்டிப்பு சரியாக இருக்கும். இன்றைக்கி படிக்கிறதுக்கு வெளியில் போகணுன்னும் போது அந்த சூழ்நிலை இன்றைக்கி வரும்போது நீங்கள் கண்டிக்கவும் முடியாது, மூடி வைக்க முடியாது. வீட்டில் வச்செல்லாம் செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெளியில் விட்டால் அப்படியே போயிட்டு எப்போ வருது எப்போ வரல தெரியாது. ஒரு ஃபோன் பண்ணான்னாமா, இப்படி என்னடி செல்லையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அன்னு கேட்டாலும் சண்டை வந்துடும். நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன்னு, இல்லை வெளியில் பண்ணி ஒரு கால் பண்ணி சொல்லலாம்ல, அடுத்தது என்ன பண்ணலாம், எங்கே இருக்க ஏதுன்னு தெரிஞ்சுனா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது இந்த மாதத்தில் நிறைய இந்த மகர ராசி நேயர்களுக்கு பிரச்சனை வரும். பிள்ளைங்களுக்கு மத்தியில் நீங்கள் நிறைய விஷயத்த தான் இந்த குற்றவாளிகளே நீங்களாகிடுவீங்க. மகர ராசி நேயர்கள் பொறுத்தவரையும் எந்த சூழ்நிலைக்கும் குற்றவாளி நீங்களாக ஆகுறீங்க. ஏன்னா உங்கள் வாக்கே உங்களை பாதிக்க வைக்கும், உங்களோட வளர்ச்சியை தடை செய்யும். ஒரு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா
போராடிக்கிட்டு இருக்கணும், நடக்காது. அப்படியே நடக்கணும்னு நினச்சா அது இழுத்துக்கிட்டே போகுமே தவிர முடியாது. இப்படியெல்லாம் இந்த மகர ராசி நேயர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் அடைவீர்கள். தெய்வ குற்றம், உங்களுடைய குலதெய்வ குற்றம் எல்லாம் இப்போ போட்டு வாட்ட போகுது. கவனமாக இருங்க. அதுதான் உங்களுக்கு குழந்தைகளாகவும் நல்ல ஒரு சொல்மிக்க நண்பர்களாகவும் வருவாங்க. ஆனால் நீங்கள் செய்ததே உங்களுக்கு திருப்பி வரும்போது சிலருக்கு பாதிப்பும் சில பேருக்கு நன்மையும் வரும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவான். அன்பு நேயர்களே, உங்களுடைய பயணப்பாதையில் நீங்கள் எப்படின்னா சில விஷயத்தில் பாடங்களை படித்து உங்களுடைய பக்குவத்தை அடைவீர்கள். சில விஷயத்தில் அனுபவங்களை கொண்டு உடையவர்களை கொண்டு நீங்கள் பக்குவத்திற்கு வருவீர்கள். ஆனால் இது இரண்டும் இந்த பிரபஞ்சத்தில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற 4 பேர் துணையோடு நீங்கள் வாழ வேண்டும். சில நேரங்களில் இன்றைக்கி சமூகமே ஒரு வித்தியாசமான பயணத்தில் இருக்குது. நீங்கள் மிக கவனமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்தால் மட்டும்தான் நீங்கள் செயல்பட முடியும். இப்போ இந்த செல்லில் உள்ள நிறைய விஷயங்கள், அதனால் வளர்ந்து போகிறவங்க, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோன்னா செல் மூலமாக தான் நம்ம வளர்கிறோம், அதுக்கு துணை இருக்குது. இது மாதிரி வளர்ச்சியான பாதைகளில் நாமும் நம்ம பிள்ளைங்களும் போகணும். ஆனால் நம்ம பிள்ளைங்களும் போகலைன்னா கர்ம வினையின் பயனாக நம்ம மாட்டியிருக்கோன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த கோச்சார பலனை பார்க்கும்போது அப்பப்போ இப்படி இருக்கோன்னு நாங்கள் ஓரளவு செய்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறப்பின் ரகசியத்தை எடுத்து நீங்கள் எங்களிடம் கேட்டு அதன் மூலமாக எதை எப்படி பக்குவம் பண்ணணும்னு பார்த்தீங்க. இது ஒரு ஹை ப்ரொசீஜருங்க. இது ஒரு மனிதன் யாரோ எங்கேயோ இருக்கிறான், ஆனால் எங்கேயோ இருக்கிறவன்ட்ட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தா அவங்க அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து உடம்பளவுலையும் உறவு அளவுலையும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஒரு மருத்துவ ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஆற்றல் கொண்ட ஜோதிடர்களில் மிக சிறப்பாக நீங்கள் நேசிப்பவர்களோடு பயணித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களோட பயணப்பாதை மிக அருமையாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல கற்றறிந்த அனுபவமிக்க ஜோதிடர்களை பொறுத்தவரையும் மிக எளிமையாக உங்களுக்கு என்ன அவங்க அனுபவத்தை அப்படியே சொல்லும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே கண்ணீர் விடுவாங்க. சில பேர் இன்னும் வெளிநாடுகள்லேருந்து என்னை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்களோட அஃபெக்ஷன் எங்களோட வளருதுன்னா அதற்கு காரணம் உங்கள் எல்லோருடைய ஆதரவும் உங்களுடைய தேடுதலுக்குள்ள பலனும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களுக்கு கிடைத்து கொண்டிருப்பதனால்தான் நீங்கள் என்றென்றும் இந்த பிரபஞ்சத்தோடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன்.